வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பச்சை தமிழன் வெங்கி வீரா. எல்லோரும் எப்படிங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட பச்சை தமிழன்டா பக்கத்தை விரிவாக்கிறத பொறுத்து நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு புதிய முயற்சியில் ஒன்று சொல்ல போகிறேன். அதை நான் இந்த டிப்ஸ்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது பாருங்கள், இது வாட்ஸ்அப் சேவைன்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வாட்ஸ்அப் காலில் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் இந்த வாட்டி பாருங்கள், உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன், அதாவது நானே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதோட முதல் கட்டமாக பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்காகவே தேடி கண்டுபிடிச்சி என்னோடய நண்பர், ஃபேஸ்புக்கில் இருக்கிற நண்பர், அவர் சொன்னதுக்கு கேட்டு அவர் சொன்ன டிப்ஸை பயன்படுத்தி நானும் செக் பண்ணி சொல்லியிருக்கேன். அந்த அப்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான உங்களை அனைத்து சம்மந்தமான அந்த அப்ஸும் அதில் தான் இருக்குது. அதாவது பாருங்கள், லைவ் டிவி, இது தாங்க அந்த அப்ஸோட பேர். பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்காது. ரொம்ப நாளாக சர்ச் பண்ணி பார்த்து என்னோடய ஃப்ரெண்டு சொல்லலாம் நான் சொல்கிறேன். அதோட அப்ஸோட பேர் பார்த்திங்கன்னா ஒலிதேம் அப்படின்னு பேர். இது பார்த்திங்கன்னா இதில் லைவ் டிவி மட்டும் இல்லாமல் நீங்கள் சினிமாவில் பார்க்க வேண்டிய எல்லா படமும் இதில் அப்டேட் ஆகுது. அதுவும் நோட்டிஃபிகேஷனாகவும் வருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேவைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னு. அதாவது நான் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கலனாலோ இல்லை சரி வரலனாலும் சரி, என்னோடய ஃபோனுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆட் பண்ணால் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆடியோ ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுவேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த அப்ளிகேஷன், இந்த லைவ் டிவி சொன்ன பார்த்தீங்கன்னா, அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நான் சில டிப்ஸு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இந்த ஒலிதேம் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு போகிறேன். இதாங்க இந்த ஒலிதேம் அப்படிங்கிற அப்ளிகேஷனு. இதில் பார்த்தீங்கன்னா மூவிஸ் இருக்குது, புது படம் மூவிஸ் எல்லாமே இருக்குது, லைவ் டிவியும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் லைவ் டிவி, மலையாளம் லைவ் டிவி, கன்னடா, இங்கிலீஷ், ஹிந்தி, மியூசிக் சேனல், 2050 தமிழ் எல்லாமே இருக்குது. அதாவது நீங்கள் படமும் இதிலே பார்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், தமிழ் லைவ் டிவியில் போகிறேன். ஒவ்வொரு எபிசோடும் இதில் இருக்குங்க. அதாவது மக்கள் டிவி, ஸ்டார், விஜய் டிவி எல்லாமே UK, USA இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறது தான் இதில் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன டிவி கொடுக்கலாம், ஸ்டார், விஜய் UK கொடுக்குறேன். அதாவது பாருங்கள், ஒவ்வொரு டிவி சேனலும் ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியும். உங்களுக்கு ஸ்டார் விஜய் ப்ளே பண்ணுறேன். Top leader Realty Private Limited in Singapore. கொண்டாடுங்கள் SG50 சேல், அனைத்து தங்க நகைகள் மீது. இது பார்த்தீங்கன்னா விஜய் டிவி. தென் பாருங்கள், உங்களுக்கு அதே மாதிரி இன்னொரு டிவி, சன் டிவி ப்ளே பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் லோடிங் ஆகுது. இப்போ விளம்பரம் ஓடிடுது சன் டிவியில். தென் பாருங்கள், அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லைவ் டிவி அது இல்லாமல் உங்களுக்கு நியூ படம், அதாவது புது படம்லாம் பார்க்கறதுக்கு இருக்குது. அதாங்க லேட்டஸ்ட் அப்டேட். போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அப்டேட் இதிலே வந்துடும். நீங்கள் ஒரு வாட்டி இதை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன அப்டேட்டாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், பாகுபலி தமிழில் வந்திருக்கு. அதில் ஃபுல்லும் பார்ட்ஸாக வந்திருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். தென் பாருங்கள், இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே போல் லேட்டஸ்ட் அப்டேட் இதில் கொடுத்துருவானுங்க. மின்சார கனவு, சமயம், நியூஸு, பப்ளிக் டிவி ஏகப்பட்டது இருக்குது. உங்களுக்கு தேவையான சினிமா என்டர்டைன்மெண்ட் இதில் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா 2050 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தமிழ் படம் ஃபுல்லாகவே இதில் இருக்குது. நீங்கள் வாட்ச் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். நீங்கள் அதை டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான மேட்ருங்க. ஆனால் இந்த அப்ளிகேஷன் நான் திருப்பி சொல்கிறேன், ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. தென் சில கண்ட்ரியில் ஒர்க் ஆகலையா எனக்கு தெரியல. அதனால் உங்களுக்கு ரெண்டு டிப்ஸு சொல்கிறேன், அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு. பாருங்கள், 3 வார்த்தை, பேபி, பபசம், பழக்காட்டு, மாதவன், 16-36 வயதுன்னு சொல்லி ஏகப்பட்ட படம். லேட்டஸ்ட்டாக எலி படம் கூட இதில் அப்டேட் ஆகிருக்கு. இதை பாருங்கள், வாட்ச் ஃபுல் வீடியோ, டவுன்லோட் வீடியோ இருக்கும், எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த அப்ளிகேஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற லைவ் டிவிலாம் வேலைக்கே ஆகலை.
நான் செக் பண்ணி பார்த்ததுனால. இதை டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் யூசி ப்ரௌசர் இருக்கணும். யூசி ப்ரௌசர் வந்து மேக் இட் சிம்பிளுங்க, அதாவது ஒன் டச் வேல்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு 3 டிப்ஸு 3 ஆப்ஷன் இதில் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் டெவலப் பண்ண வேண்டியது வரும். உங்களுக்கு வந்து யூசி ப்ரௌசரு உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி இருக்கும், இருந்தாலும் இல்லாதவங்க டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. யூசி ப்ரௌசரு இந்த பாருங்கள், இதுதாங்க யூசி ப்ரௌசர் சர்ஃபிட் ஃபாஸ்ட்னு இருக்கும். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் உங்களுக்கு வந்து பாருங்கள், இது நீங்கள் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒலித்தம்ங்கிற அப்ளிகேஷன் ஈஸியாக நீங்கள் டெவலப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், யூசி ப்ரௌசர் ஒன்றும் இல்லைங்க, அதிலே வந்து எல்லாமே அதில் இருக்குது. யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எல்லாமே இருக்குது. மொபைல் டேட்டா யூஸ் பண்ணவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து பாருங்கள், இப்போ நான் கூகுளுக்கு போயிட்டு ஒன்றும் இல்லைங்க, ஒலித்தாம்னு கொடுக்க போகிறேன். ஒலி OLITHEM அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துட்டேன்னு பாருங்கள், ஃப்ரண்ட்லேயே இருக்கும் ஒலித்தாம் போட்டு ஃப்ரீ ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வாட்ச் 2 மூவிஸ் டப்புடு மூவிஸ் ட்ரெய்லர்னு. இந்த மாதிரி கொடுத்த பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். கீழே டவுன்லோடு நவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோடு கேட்கும். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்திங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆகும் வந்து லேட்டஸ்ட் ஏபிகேன்னு சொல்லி டவுன்லோட் ஆகும். இது டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், செட்டிங்கில் போயிட்டு அன்னவுன் சோர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா நண்பர்களே? இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு சில கண்ட்ரியில் கன்ஃபார்ம் இருக்காது. சிங்கப்பூரில் இருக்குன்னா துபாயில் இருக்காது, துபாயில் இருக்குன்னா சவுதியில் இருக்காது. எல்லாருமே வந்து நான் சொன்ன டிப்ஸை பயன்படுத்தணும்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வரலன்னா ஒன்றும் நோ ப்ராப்ளங்க. உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக வந்து ஒரு அப்ளிகேஷன் சொல்ல போகிறேன். அதாவது பாருங்கள், நீங்கள் ஃபைலெல்லாம் வந்து பாருங்கள், உங்கள் ஃபோன் இன்னொரு ஃபோனுக்கு சென்ட் பண்ணியிருப்பீங்க. ஜாப்பியான்னு ஒன்று இருக்குது, தென் எக்ஸ்டெண்டர் ஒன்று இருக்குது, ஷேரிட் இருக்குது. அந்த மாதிரி அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் உங்களோட ஃபைலை ஷேர் பண்ணுவீங்க. இது வந்து வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஃபைல் ஷேர் பண்ணலாங்க. அதாவது இந்தியாவில் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான், அது மாதிரி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஏற்கனவே சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நான் உங்களுக்கு 2 அப்ளிகேஷன் சொல்ல போகிறேன், ஃபைல் ஷேர் பண்ணுற அப்ளிகேஷனு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாருங்கள், இந்த மாதிரி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப் ஃபைல் சென்டர்னு கொடுங்க. நீங்கள் சென்டர் கொடுத்துன பாருங்கள், ஃப்ரண்ட்லேயே வரும், மொபைலோட ஆகுது. இது பாருங்கள், இதுதாங்க. இந்த மாதிரி வந்து ரவுண்டாக ஒன்று போட்டு லெட்டர்ஸ் கட்டமாக சிம்பிள் போட்டிருக்கோம். இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து வாட்ஸ்அப் ஃபைலை வந்து நம்ம சென்ட் பண்ணுறது, அதாவது நம்ம ஃபோனில் இருக்கிற ஃபைலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையானவங்க வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் சென்ட் ஆகும். இன்னொன்று சொல்லிடுறேன், நான் ஃபைல் சென்ட் பண்ணுறது வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் போகும். அதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. தென் இன்னும் ஒன்று இருக்குது, வாட்ஸ் பேக்கடுன்னு. வாட்ஸ் பேக்கடுன்னு இதாங்க அந்த அப்ளிகேஷனு. நல்லா பார்த்துக்கோங்க. WATSPACKD2 ஆட்ஸ்ன்னு இருக்கும். இந்த 2த்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல, இந்த வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 2 அப்ளிகேஷன் தாங்க மெயினு. இந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிட பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஓப்பன் பண்ண பிறகு அதை எப்படி யூஸ் பண்ண சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு பேக் கொடுத்துருங்க. தென் பாருங்கள், இப்போ என்னோடய நம்பர் சொல்கிறேன். என் நம்பர் தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் கீபோர்ட்லேயே டைப் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து இங்கே எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க. கண்டிப்பாக வாய்ஸ் மெசேஜ் பண்ணாதீங்க. என் ஃபோன் இப்போ ரொம்ப டம்மி ஆகிடுச்சு. அதாவது நீங்கள் வாய்ஸ் ஷேர் பண்ணுறதுனால, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறதுனால என்னால் ஃபோனில் கேட்கவே முடியல. இப்போ என்னோடய நம்பர் சொல்கிறேன் பாருங்கள், +6583792448. இதாங்க என்னோடய நம்பரு. +6583792448. அந்த ப்ளஸ்ஸுங்கிறத வந்து போட்டால் தான் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகும். ஓகேவா? ப்ளஸ்ஸு போட்டு 65 போட்டு 83 போட்டு 79, இதுதான் என்னோடய கோட் நம்பரு. இதை போட்டு ஆட் கான்டாக்ட் கொடுத்துட்டு என் பேரை போட்டிங்கன்னா ஓகே.
உங்களுக்கு வாட்ஸ்அப் ஃபைல் சென்ட் பண்ணுறது பாருங்கள், உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், அந்த ஒலி தமிழ் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் எப்படி சென்ட் பண்ண சொல்லித்தரேன். உங்களுக்கு புரியலன்னா ஒன்றும் கிடையாது, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணி வச்சு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு இந்த அப்ளிகேஷன் வேணும், அந்த அந்த தமிழ் வீடியோ டிவி வேணும் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எப்படியோ இந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. நான் வந்து எப்போவுமே ஈவினிங் தான் ஃப்ரீயாக இருப்பேன், மற்ற டைம்லாம் வேலைக்கு போயிடுவேன். நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறேனோ அப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ரிப்ளை வர வரைக்கும் கவலைப்பட வேணாம். நான் எப்படி இருந்தாலும் சென்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்து அந்த சொன்ன பார்த்தீங்களா வாட்ஸ்அப் ஃபைல் சென்ட், அதுக்கு போகிறேன். இதில் போய்ட்டு நான் வந்து ஒரு ஃபைல் சென்ட் பண்ணி காட்டுறேன். இல்லை அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள், நான் சொன்ன அந்த ஒலித்தம் எப்படி சென்ட் பண்ணுறது சொல்லித்தரேன் பாருங்கள். இது வந்து ஒரு வந்து வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுறது வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. எக்ஸாம்பிள் வந்து நான் டெவலப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இதில் வந்து ஃபைல் தேடுறது தான் கஷ்டம். அதான் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பார்க்கணும். நீங்கள் டெவலப் பண்ணுற ஃபைல் எங்கே லொக்கேஷனில் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு யூசி ப்ரௌசர் டெவலப்மெண்ட் சொன்னேன். நீங்கள் யூசி பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்து இப்போ யூசி டவுன்லோட்ஸில் சேவ் ஆகிடும். இல்லை பார்த்தீங்கன்னா ரிங்டோனு ஏபிகே ஃபைல்னு வரும். இப்போ பாருங்கள், ஃபைல் செட் பண்ண சொல்லி தரேன் பாருங்கள். இது அங்கே நான் சொன்ன பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஏபிகேன்னு அந்த இடத்துல போயிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா யூ வாண்ட் டு சென்ட் த ஃபைல் லேட்டஸ்ட் ஏபிகேன்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்துட்டு பாருங்க. செலக்டட் ஃபைல் வில் பி ஹைடன் இன்சைட் டு ஆடியோ ஃபைல் அண்ட் சென்ட் டு ரிசீவர்னு வரும். ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணுற ஃபைல் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆடியோ ஃபார்மேட்டில் போகும். அவங்க அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த அப்ளிகேஷன் மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னு பாருங்கள், வாட்ஸ்அப் கான்டாக்ட் வந்துடும். வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ வந்து ரத்னசாமி என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னா என்ன ஆகும்னா, அந்த ஃபைல் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து ஆடியோ ஃபார்மேட்டில் போகும். இங்கே பாருங்கள், இதாங்க. இது வந்து என்னென்னா, அதாவது MP3 இதில் போகுது. இதில் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வெறும் சவுண்டு மட்டும் தான் கேட்கும். இது நீங்கள் இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, அதாவது ஆல்சோ உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை உங்களுக்கு இந்த மாதிரி தான் சென்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்கள் டெவலப் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணுன்னா, இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இல்லை ஓகே கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஃபார்மேட் கேட்கும். இது இன்ஸ்டால் பண்ணணுமா இல்லை ஏதாச்சும் ஷேர் பண்ணணுமான்னு கேட்கும். இல்லைன்னா நீங்கள் இப்படி கொடுத்துட்டு ஷேர் கூட கொடுத்துக்கலாம். ஓகே நம்மளுங்களே, இதாங்க சப்ப மேட்ரு. இந்த ஒலித்தேமுங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனு. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் டெய்லியும் வந்து கேட்பார். அவருக்காகவே இந்த அப்ளிகேஷன் நான் சொல்கிறேன். தென் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து லைவ் டிவி வாலன்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நான் இந்த அப்ளிகேஷன் சொல்கிறேன். இதை கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாட்டி என்னோடய டார்கெட் மிஸ் ஆகாது. அதாவது என்னோடய அப்ளிகேஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேரணுக்காக தான் இந்த டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், நான் சென்ட் பண்ண இந்த ஆடியோ ஃபார்மேட்டு போகுது. இது சென்டிங் ஆகிட்டு இருக்குது. இன்னும் சென்ட் ஆன பாடு இல்லை, ஏன்னா வந்து வைஃபை ஸ்லோவாக இருக்குது. இது மாதிரி தான் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூசி ப்ரௌசரில் போய்ட்டு நான் சொன்ன வெப்சைட் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சில கண்ட்ரியில் ஒர்க் ஆகலைன்னா நோ ப்ராப்ளம். எனக்கு வந்து டைரெக்டாக வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி இந்த ஒலித்தமிழ் லைவ் டிவி வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். நான் எப்போ ஃப்ரீயாக வேணும் அப்போ உங்கள் அப்ளிகேஷன் ஆடியோ ஃபார்மில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா நண்பர்களே? இன்னும் சென்ட் ஆகிட்டு இருக்குது. சரி, ஓகே நண்பர்களே, எல்லாம் மேட்ரு. நம்ம பச்சை தமிழில் பக்கம் பட்டை கலப்பது, இன்னமும் பட்டை கலப்போம். உங்கள் அன்புடன் பச்சை தமிழ் நோக்கி வர. சீக்கிரம் தட்ட பாய்.